ஓகே, இப்போ நாங்கள் வந்து திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு தான் கிளம்புறோம். ஸோ வாய்ஸ் வந்து தனியாக கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இப்படியே வாய்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock கிளம்பலான்னு பார்த்தோம், கிளம்ப முடியல. அதனால் வந்து இப்போ மணி 6 ஆகுது. ஸோ 6 மணிக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து போகிறது கோவில் காமிக்கிறேன், எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் கிளம்புறோம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சாம், இவனுக்கு நான் மேட்சாம். ஓகே, கிளம்புறோம். நம்ம போகிறப்ப பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே போய் ரஷ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா புது செட்டு போட்டுன்னு போனால் கோயிலில் தேடிப்பாங்க. அவங்க பழைய செட்டு போட்டுருப்பாங்க. போய் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் வந்து நடந்து போவோம். காலையில் நடக்கிறதும் உடம்புக்கு நல்லது தான். திசம்மா எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. சரி. பஸ்ஸுலையா போகலாம்? கால் வலிக்குதா? அதுக்குள்ளே கால் வலிக்குதா உனக்கு? வா, நடந்து தான் போகணுமா இங்கேருந்து கோயிலுக்கு வரைக்கும். வண்டி இழுக்குதுங்க. நான் உட்காந்தோடனே அப்படியே பேக் டயர் இழுக்குது பயங்கரமாக. அதுக்காக குண்டாட்டவங்களாம் வண்டியில் போகாமல் இருக்கிறாங்க. பேக் டயர் இழுக்குது. வண்டி விடவே இடம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வண்டி விடுறாரு. செம ரஷ்ஷு. பஸ் ஸ்டாண்டை வேறு இடிச்சிட்டு கட்டுறாங்க. ரஷ் இருக்குது காலையில். பஸ் ஸ்டாண்டில் எங்கே இருக்கிறானே தெரியல. பஸ்ஸை கலாமலான்னு போட்டு வச்சுக்கிறாங்க. டெய்லியும் நாங்கள் பேட்டரி எங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்களா? எங்கள் அம்மாவை அந்த முனையில் இறக்கி விட்டு வந்தேன். அங்கே நிற்கிறாங்க. உங்களுக்கு என்ன கட்டுறாங்க? ஸ்மார்ட் சிட்டியா? ஏதோ ஸ்மார்ட் சிட்டியா தெரியாதுதான். ஆமாம்மா, நான் கிராமம்தான், நீங்களாம் சிட்டி. என்னம்மா வேணும்? லாலிபாப். பிள்ளைக்கு லாலிபாப் வாங்கி கையில் வச்சுங்க. லாலிபாப்பா வாங்கி கொடு. இந்தா, பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். 7:15 பஸ்ஸான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பாருங்கள், சமோசா வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே வேறு கையில் அந்த லாலிபாப்பை வச்சுன்னு பிரித்து கொடுன்றா. பஸ்ஸுக்கு போனோன்னு தான் பிரித்து தரணும். பஸ் ஏறிட்டோம். 1 மணி நேரம் திருச்சி பஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம். 6:45 வரவே இல்லை. இப்போ மணி 8 ஆகுது. இப்போதான் வந்து பஸ் ஏறும். காலையில் எழுந்திரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு செம்ம தூக்கம் வருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சாக்லேட்டையும் சாப்பிட்டு எப்படி தூங்குறேன்றதை மட்டும் மறைஞ்சு வீடியோ எடுக்கிறேன். வீடியோ பார்த்தோன்னே முடிச்சுக்கிறா. சரி, எப்படியாவது அதை ஒரு வீடியோ எடுக்குமே அப்படின்றது அது ஜாலியாகவே இருந்தது. பாருங்கள், வாயை குழம்பு எப்படி தூங்குறா பாருங்களேன். சரின்ட்டு அந்த சாக்லேட் வாங்கினாலும் திரும்ப எழுந்துடுறான். நம்ம சரி தூங்கட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே வந்துட்டே இருந்தோம். விழுப்புரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோம். விழுப்புரம் பஸ் ஸ்டாப்பில் இங்கே வந்து சாப்பிட்டோம். டிஃபன் எடுத்துன்னு வந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு
திருச்சி பஸ் ஏற போகிறோம். பாலம் மேலே ஏற்றுறாங்க விழுப்புரத்தில். அதனால் ஃபுல்லாக மண்ணு கொட்டி இறங்கிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இங்கேருந்து இறங்கி கீழே நடந்து போகணுமா? அட்ரஸ் கேட்டாச்சு. கீழே இறங்கி அப்படியே நடந்து போகணும்னா நீ அந்த பொண்ணை கேட்கணும் தானே கேட்ட? தெரியுது போ. பொண்ணுக்கிட்ட பேசணுமா? அதனால் இவர் பண்ணுறத பாருங்க அலப்பறையா. ஆண்டி தங்கம் ஏய் தண்ணி நல்லா இருக்குதாண்ணா? என்ன தண்ணி இது? ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பாண்டிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது 6:45. ஆனால் வந்து 7 மணிக்கு 7:15 பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம், ஒரு பஸ்ஸும் வரல. 8 மணிக்கு பஸ் ஏறி இப்போ மணி வந்து 12:45 ஆகுது. 4.5 hours ஆகிருக்குது இருந்து வரத்துக்கு. என்னடா பஸ்ஸு மேலே போதா? சரி வா வா. கட்டுக்கு கால் வலிக்குது வட்டியா? சரி தூக்கிட்டேன். கட்டுக்கு கால் வலிக்குதான் தூக்கியாச்சு. சரி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். போட்டு தெரிதா? வந்துட்டோம். எல்லாம் வந்துட்டோம். செம்ம வெயில் அடிக்குது. ஒன்றும் தாங்க முடியல. வெயில் அடிக்குது. Oh my God. போகலாம். எனி டைம் வந்துட்டு தானே இருக்கோம். தம்பி இங்கேருந்து நடந்து தான் போகணுமா? இங்கேருந்து நடந்து தான் போகணும். அப்புறம் என்ன நம்ம பஸ் இறங்கிட்டு நம்ம போய் வந்துட சொன்னாங்க. ஆனால் இல்லைங்க, கண்டிப்பாக தூரம் ஷேர் ஆட்டோ கொடுத்துட்டு நம்ம போயாகணும். அங்கேருந்து வந்து நடந்து வந்துட்டு அங்கே ஒரு ஜூஸை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஷேர் ஆட்டோ வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. இது கோயிலுடைய பின்புறம். இங்கே தான் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து இறங்கி தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். இங்கேருந்து நாங்கள் நடந்து உள்ளே போகிறோம் கோயிலுக்கு. கோயில் உள்ள வீடியோ அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஷாப்பு, கடத்தெருலாம் இருக்குது. வா வரப்போ வாங்கி தரேன். கோயில் உள்ள போலடி அழுத்து. நம்ம பாண்டியிலேருந்து வர ட்ராவல் டைம் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த கோவில்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த போகிற வழி எல்லாமே ஷாப்பு. இது எப்படி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மருவத்தூர் பார்க்குற அந்த ஃபீல் இருந்துச்சு. இந்த கடையெல்லாம் வெளியிலேருந்து. இது வந்து நாங்கள் பின்புறமாக போகிறோம். ஸோ செப்பலை வந்து இங்கே தான் விட்டுட்டு இங்கேருந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இடத்துக்கு தான் நடந்துகிட்ருக்கோம். இது என்னமோ கோயில் கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணியா என்னன்னு தெரியல. வெளியிலலாம் இருந்துச்சு. நம்ம இங்கே தான் வந்து செப்பலை விட்டுட்டு அது உள்ளே போனால் அதான் மெயின் டோரு. ஸோ இங்கேயே வந்து செப்பலை விட்டுட்டு போவோமே அப்படி சொல்லிட்டு இங்கேயே பார்க் பண்ணியாச்சு. கோயிலோடைய என்ட்ரன்ஸ் பாருங்களேன். சுற்றி சமயபுரம் 2 சைடுமே வந்து நிறைய ஷாப் இருக்குது. இது நான் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. நான் 5th 6th படிக்கிறப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அதோ
குடும்பத்தோடு இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் நான் இந்த கோயிலுக்கே வந்திருக்கேன். திடீர்னு வந்து எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிகிட்டே இருந்தேன் வீட்டில் போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி வந்தது தான் சமயபுரம். அம்மன் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் போனது, இப்போ கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு நானும் வந்தேன். வழியில் ஏதாவது வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு, எங்கள் அம்மா எப்பயுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஞாபகம் வரும். அங்கே ஒரு சிலையும், அதுக்கப்புறம் வீட்டில் வெளியில் தோரணம் கட்டுவோம்ல, அந்த தோரணமும் வாங்கியிருந்தேன். அப்படியே கோயில் விட்டு வெளியில் வந்தோடனே டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இந்த பிங்க் கலர் பஸ்ஸை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஏறுறேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இந்த மாதிரி லேடிஸ்க்கெலாம் அது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கும் அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அங்கேருந்து ஏறி இங்கே திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கின உடனே என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, கையில் காசே இல்லை. ஒருத்தவருக்கு ஃபோன்பே பண்ணி அவர்கிட்ட காசை வாங்கினேன். அப்பயே சொன்னார், நீ காசு நிறைய எடுத்துன்னு வா. நான் தான் கேட்கல, ஒரு கால்குலேஷன் வந்துட்டேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அந்த சமயம். ஸோ திருச்சி பஸ்ஸும் ஏறி நாங்கள் வந்து விழுப்புரத்துக்கு வந்தோம். அப்புறம் திரும்ப வந்து விழுப்புரம் பஸ் ஏறி நாங்களும் வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பாண்டிச்சேரி வரப்போ பார்த்திங்கன்னா டைம் 12:30 ஆகிடுச்சி. ஸோ ரொம்ப லேட் நைட்டு தான். எப்போயோ வந்து சமயபுரம் அம்மனை பார்த்தா அந்த சந்தோஷம், அந்த அருளும் எங்களுக்கு கிடைச்சிது. உங்களுக்கும் இந்த அருள் கிடைக்கும். முடிச்சிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மணி 12:30 ஆகிடுச்சி. ஓகே, இன்னும் நாங்கள் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.